ஒரு குட்டி ஸ்டோரி. ஒருத்தர் இன்டர்வியூல இருக்கிறாரு. இப்ப இவருக்கு அடுத்துதான் எல்லாருமே வராங்க. இவரு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவருக்கு பின்னாடி இருந்தவரு எனக்கு இந்த மாதிரி எமர்ஜென்சி அப்படி இப்படின்னு சொல்லி அவரை ஏமாத்தி என்ன பண்ணிடுறாங்க, அவரை தள்ளி விட்டுறாங்க. அவருக்கு அடுத்து இருந்தவங்களும் யாரும் அவரை சேர்த்துக்கல. இவர் என்ன பண்றாரு, லாஸ்ட்ல போய் நின்னுறாரு. இப்ப இந்த கூட்டத்துல இருந்தவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, இவர் ஏமாளி, இவருக்கு சரியா பிழைக்க தெரியலன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அவரும் என்ன பண்ணிட்டாரு, பரவாயில்லன்னு விட்டுட்டாரு. ஆனா பாத்தீங்க அப்படின்னா இவர் நின்னுட்டு எந்த இடத்துல இவரை தள்ளி விட்டாங்களோ அந்த இடத்துல டோர் ஓபன் ஆகி நெக்ஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லி உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. இவருக்கு சுத்தி இருந்து பின்னாடி இருந்த எல்லாரையும் பார்த்துட்டு இன்டர்வியூல உள்ள சந்தோஷமா போறாரு. இப்ப இதுல இருந்து நம்மளும் ஒண்ணு தெரிஞ்சுக்கணுங்க. நம்மளும் விட்டு கொடுத்து போகும்போது நம்மளுக்காக கர்த்தர் ஒரு வழியை என்ன பண்றாரு, உண்டு பண்றாரு. நம்ம விட்டு கொடுத்து போறதுனால கெட்டு போக மாட்டோம் நம்ம பார்த்திருக்கோம். அதனால யாருன்னா நம்மள ஏமாத்துறாங்கன்னு தெரியுதா, பரவாயில்ல, விட்டு கொடுத்து போங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. God bless you.